உணவே மருந்து. நீங்கள் தினமும் 5 விதமான பழங்களையும் சில காய்கறிகளையும் உணவாக எடுத்துக்கொள்பவரா? ஆம் என்றால் ஆரோக்கியமும் அழகும் எப்போதும் உங்கள் பக்கம்தான். தினமும் ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பது உடலில் இரத்த அழுத்தம், கொழுப்பு, நச்சுத்தன்மை என பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். மனநலக் கோளாறு மற்றும் மூளை நரம்புகளில் பாதிப்பு உள்ளவர்களில் தினசரி உணவில் தர்பூசணி துண்டுகள் அவசியம். மன அழுத்த, பயம் போன்ற பாதிப்புகளை தகர்க்கும் விட்டமின் B6 தர்பூசணியில் அதிகம். ஆப்பிள் தோலில் பெக்டின் என்ற வேதிப்பொருள் கணிசமாக இருப்பதால் தோலோடு சாப்பிட வேண்டும். பெக்டின் நம் உடலின் நச்சுக்களை நீக்குவதில் எக்ஸ்பர்ட். பூண்டு சாப்பிட்டீர்கள் என்றால் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி வெகுவாக அதிகரிக்கும். வெள்ளை அணுக்கள் அதிகம் உற்பத்தி ஆவதோடு கேன்சர் செல்கள் உருவாகாமல் தடுக்கும். சிவப்பணு உற்பத்திக்கு புடலங்காய், பீட்ரூட், முருங்கைக்கீரை, அவரை, பச்சை நிற காய்கள், உளுந்து, துவரை, கம்பு, சோளம், கேழ்வரகு, பசலைக்கீரை போன்றவற்றை அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். பச்சை பயிறு, மோர், உளுந்தவடை, பனங்கற்கண்டு, வெங்காயம், சுரைக்காய், நெல்லிக்காய், வெந்தயக்கீரை, மாதுளம்பழம், நாவற்பழம், கோவைக்காய், இளநீர் போன்றவை உடலில் அதிகப்படியான சூட்டை தணிக்கும். சுண்டைக்காயை உணவில் சேர்த்தால் நாக்குப்பூச்சி தொல்லை, வயிற்றுப்பூச்சி தொல்லை தூர ஓடிவிடும். வெங்காயம், பூண்டு, சிறுகீரை, வேப்பிலை, மிளகு, மஞ்சள், சீரகம், கருப்பட்டி, வெல்லம், சுண்டைக்காய் வற்றல், அரைக்கீரை, எலுமிச்சை போன்றவை உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கும் உணவுகள். பொன்னாங்கண்ணி கீரையை துவட்டல் செய்து சாப்பிட்டு வந்தால் மூலநோய் தணியும். இந்த கீரையின் தைலத்தை தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் கண் நோய்கள் நெருங்காது. சமையலுக்கு கைக்குத்தல் அரிசியை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. கைக்குத்தல் அரிசியில் நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளன. சைக்கிள் கேப்பில் எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக தானியங்கள், முளைக்கட்டிய போன்ற பயறு வகைகளை சாப்பிடலாம். பப்பாளி பழங்கள் மிகவும் சத்து மிகுந்தவை. வாரம் ஒரு முறை பப்பாளி பழம் வாங்கி சாப்பிடுங்கள். கண்களுக்கும் நல்லது. அதிக நாட்கள் உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அப்படி வைக்கப்பட்ட உணவுகளில் சத்துக்கள் குறைந்து விடுவதோடு உடல் ஆரோக்கியத்துக்கும் தீங்கினை ஏற்படுத்தும். தினசரி சிறு துண்டு பைனாப்பிளை தேனில் ஊற வைத்து அந்த தேனை 2 வாரம் சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பலமான விருந்து காரணமாக ஜீரண கோளாறு, புதினா, தேன், எலுமிச்சை சாறு இவற்றில் ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டால் போதும், கல்லும் கரைந்துவிடும். This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Click below link and install the application.